ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டாக்டர் அஷ்ரஃப் அஃபீஷியல். கதையும் மருந்தும் அப்படிங்கிற நம்மளுடைய தொடரில் நமக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன சின்ன கதைகளின் மூலிமா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன கதையை பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு முல்லா கதையை பார்க்கலாம். முல்லாவோட பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா ஒரு பேராசை பிடித்த நபர். அதாவது அவர் மக்களுக்கு ஏதாவது பொருள் கொடுக்கும்போது கம்மியாக தான் கொடுப்பாரு. அதுவே அவர் மக்கள்கிட்டருந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கும்போது நிரப்பமாக சண்டை போட்டு வாங்கிடுவார். இவரோட குணம் தெரிஞ்சதுனால இவங்ககிட்ட யார் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. முல்லா இவருக்கு தகுந்த ஒரு பாடத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட போய், எங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சமைக்கிற அளவுக்கு பெரிய பானை எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் உங்களுடைய அந்த பெரிய பானையை கடனாக கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதை ஒரு 7 நாள் கழித்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த நபர் பக்கத்து வீட்டுக்காரனை வேற போயிட்டான், என்ன பண்ணுறது, கொடுத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பானையை எடுத்து முல்லாவோட கையில் கொடுக்குறாரு. முல்லாவும் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறார். 7 நாள் கழித்து முல்லா என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெரிய பானையோடு சேர்த்து ஒரு சின்ன பானையும் கொண்டுட்டு போய் அந்த பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கொடுக்குறாரு. அப்போது அந்த வீட்டுக்காரர் கேட்குறாரு, இது என்ன சின்ன பானை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முல்லா சொல்கிறாரு, அது வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய பானை எங்கள் வீட்டுக்கு வரும்போது நிறை மாத கர்ப்பமாக இருந்தது, எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு குட்டி போட்டுச்சு, நியாயமாக பார்த்தா அந்த குட்டியும் உங்களுக்கு தானே சேரணும், அதனால தான் அந்த சின்ன பானையும் உங்கள்கிட்டயே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் மனசுக்குள்ளார, பானையாவது குட்டி போடுறதாவது சரியான கிறுக்கு பயலாக இருக்கிறான், சரி ஓகே நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க அது நம்பமாக தான் இருந்தது, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பானையும் வாங்கி வச்சிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் முல்லா அந்த பக்கத்து வீட்டுக்கார்ட்ட அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற பெரிய பானையை எனக்கு கடனாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு 7 நாளைக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷமாக அந்த பானையை எடுத்து கொடுத்துட்றாரு. 7 நாள் கழிஞ்சது. முல்லா பானையை திருப்பி கொடுக்கல. 7 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, முல்லா அந்த பானையை திருப்பி கொடுக்கவே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு ஒரு நாள் முல்லா கிட்ட, முல்லா இப்படி ஒரு பானையை நீங்கள் என்கிட்ட வாங்கிட்டு போனீங்களா 2 மாதத்துக்கு முன்னாடி, கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த பானையை நீங்கள் இன்னும் திருப்பியே கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முல்லா அது தானே திருப்பி கொடுத்துட்டேனே அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறார். இல்லைங்க நீங்கள் கொடுக்கல, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இல்லைங்க அதுதான் அன்னைக்கு அது நிறை மாதமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இன்னொரு பானையை, அது குட்டி போட்ட ஒரு பானையை சேர்த்தி கொடுத்தனில்ல அப்படிங்க. இல்லைங்க அது நீங்கள் சொல்கிறது அதுக்கு முன்னாடி தடவை, அப்போ தான் உங்களுக்கு அந்த பானையோடு சேர்த்து இன்னொரு சின்ன பானையை நீங்கள் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை அந்த பானையை வாங்கிட்டு போனீங்க, ஆனால் திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, அந்த பானை கூட உங்களுக்கு அது நிறை மாதமாக கர்ப்பிணியாக இருந்ததில்ல, அந்த பானை தானே அப்படின்னு. இந்த வீட்டுக்காரர் சரி ஓகே அப்படி சொன்னால் இன்னொரு பானையை சேர்த்து கொடுப்பான்னு சொல்லிட்டு, ஆமாம் அந்த நிறை மாதமாக இருந்துச்சுல அதே பானை தான், இப்போ ஞாபகம் வந்துருச்சாங்க, இப்போ ஞாபகம் வந்துருச்சுங்க எனக்கு, ஆமாம் நான் வாங்கினேன், அது என்ன ஆச்சுன்னாங்க, அது நிறை மாதம் கர்ப்பிணியாக இருந்தது இல்லைங்களா அந்த பானை, அது எங்கள் வீட்டில் இருக்கும்போது பிரசவ வலி தாங்காமல் அந்த பானை செத்து போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரரு முல்லாவோட சட்டையை பிடிச்சி, முல்லா என்ன விளையாண்டுருக்கிற, பானையாவது கர்ப்பமாகிறதாவது யார்கிட்ட கதை விட்டுட்டுருக்கிற, ஒழுங்கு முறைதான் என்னோடய பானையை திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறார். முல்லா அவரை கையை எடுத்து விட்டுட்டு, பானையாவது கர்ப்பமாகிறதாவது அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்கள, அது நீ எப்போ கேட்டிருக்கணும் தெரியுமா, முதல் தடவை நான் பானை எக்ஸ்ட்ரா ஒரு பானை கொடுத்தேன்ல அப்போ நீ கேட்டிருந்துருக்கணும், உனக்கு வரும்போது மட்டும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறேன், ஆனால் உனக்கு நஷ்டம்னு வரும்போது நீ ஏற்றுக்க மாட்டேங்கிறீல்ல, உன்னுடைய பொருள் உனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களோட பொருள் அடுத்தவங்களுக்கு, இனிமேலாவது இது தெரிஞ்சு நடந்துக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவர் என்ன சொல்ல வராருங்கிறது புரிஞ்சிருது. அவர் வெக்கி தலை குனிகிறாரு. அதுக்கப்புறம் முல்லாட்ட மன்னிப்பு கேட்குறாரு, இதுக்கப்புறம் அப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுக்குறாரு. என்ன வியூவர்ஸ், கதை பிடிச்சிருந்ததுங்களா? இந்த கதையை நமக்கு அன்றாட தேவைப்படுற மருத்துவ குறிப்போட எப்படி சம்மந்தப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாங்களா? நம்ம ஒரு வியாதின்னு சொல்லிட்டு ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாரு. அந்த மருந்து நம்மளோட வியாதியை சரி பண்ணுது. ஆனால் இதில் அலோபதிக் மருந்துகளை பொறுத்த வரைக்கும் எல்லா மருந்துகளுமே சைடு எஃபெக்டை உண்டு பண்ணக்கூடியவை தான் அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம அது வாங்குகிறோம். அந்த அலோபதிக் மருத்துவ முறையிலே எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் சொல்கிறோம். அதாவது
ஒரு மருந்து என்னென்ன சைடு எஃபெக்ட் எல்லாம் உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத முறையாக படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அலோபதியில் டிக்ளேர் பண்ணுறாங்க. அதாவது சைடு எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. ஆனால் அதில் இருக்கிற எல்லா சைடு எஃபெக்ட்டும் எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக வந்து இல்லை. அதில் இருக்கிற ஒரு சில சைடு எஃபெக்ட் ஒரு சில பேர்த்துக்கு எப்போவாவது வந்து நடக்கும், அவ்வளோதான். அப்போது ஒரு நபர் ஒரு 10 ஆண்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 50 முறை நோயால் அவதிப்படுகிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 48 முறை வந்து அவர் மருத்துவர்கிட்ட போய் அவர் கொடுத்த மருந்து வந்து அவருக்கு சரி பண்ணியிருக்கு. ஒரு 2 தடவை மட்டும்தான் வந்து ஒரு அதிகபட்சமாக அவருக்கு அந்த மருந்து சைடு எஃபெக்ட் கொடுத்துருக்கும். ஆமாங்களா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது வெறும் 2 தடவை அந்த மருந்து சைடு எஃபெக்ட் கொடுத்ததுங்கிறதுக்காக அலோபதிக் மருத்துவ முறையே ஃபுல்லாக வந்து சைடு எஃபெக்ட்னால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து நம்ம எப்படி கொண்டு போக முடியும்? அப்படி நம்ம கொண்டு போனால் அந்த முல்லாவோட பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி தான். அதாவது அலோபதிக் மருந்துகளின் மூலிமா வர நன்மை மட்டும் நமக்கு வேணும், ஆனால் அதில் வர்ற அந்த தீமை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாகும்? எல்லா மருந்துகளையுமே நம்ம வாய் வழியாக அல்லது ஊசியின் மூலிமா எடுத்துக்கிறோம். எல்லா மருந்துகளுமே உடலுக்குள்ளார போய் எல்லா உறுப்புகளுக்கும் போகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போது நமக்கு தேவையான உறுப்புக்கு அது வந்து டிசைட் எஃபெக்டாக நல்ல எஃபெக்டாக வந்து நமக்கு தேவைப்படுது. நமக்கு மற்ற உறுப்புகளுக்கு அது ஒரு சைடு எஃபெக்டாக மாறுது. இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து மருந்தை நம்ம உடம்புக்கு ஒரே யூனிட்டாக தான் நம்ம செலுத்த முடியும், ஒரு உறுப்புக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம செலுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த சைடு எஃபெக்டையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் வந்து ஆகணும். இதுவரைக்கும் அலோபதிக் மருத்துவ முறைகளையும் மருத்துவத்திலையும் உயிர் பிழைத்தவர்கள், இப்போ வரைக்கும் உயிர் பிழைத்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர். இன்றைக்கி ஒரு சுகர் பேஷண்ட் ஆகட்டும், ப்ரெஷர் பேஷண்ட் ஆகட்டும், வாழ்க்கையை வந்து கடத்துறதே அந்த மருந்துகளின் மூலிமா தான். எல்லா அலோபதிக் மருந்துகளுமே சைடு எஃபெக்டை உண்டு பண்ணக்கூடியவை தான். பட் என்ன சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறத முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவிச்சிடுறோம். அந்த சைடு எஃபெக்ட் எல்லாமே அந்த அலோபதிக் மருந்தை நிறுத்தினவுன முழுமையாக சரியாயிடும். ஏன்னா எல்லா அலோபதிக் மருந்துகளுமே ADME மெக்கானிசம் சொல்கிற அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிற அந்த ஒரு டெஸ்ட்டை பாஸ் பண்ணி தான் வரணும். ஸோ அந்த மருந்து எத்தனை நாள் உடம்புல இருக்குது, எப்போ வெளியே போகுது, எந்த முறையில் வெளியே போகுது, இது எல்லாமே முன்கூட்டியே நம்ம சொல்லிடணும். அப்படித்தான் அலோபதிக் மருந்து வெளியே வருது. ஸோ எந்த ஒரு அலோபதிக் மருந்துமே உடலில் தங்குறதில்லை, அது வந்து வெளியில் வந்துடுது. ஒரு சில மருந்துகள் மிகவும் குறைந்த ஒரு எண்ணிக்கையில் தான் உடலில் வந்து இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு அலோபதிக் மருந்துகளும் அதனால வந்த சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மருந்து வெளியே போனதுக்கப்புறம் நிச்சயமாக வெளியே போயிடும். ஆக மொத்தம் சைடு எஃபெக்ட்ஸை பற்றி ரொம்ப நம்ம அலோபதிக் மருந்துகளை கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துலேயும் அதன் மூலிமா வரக்கூடிய லாபம் அதிகம், அதன் மூலம் வர நஷ்டம் மிக மிக குறைவு. அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்காம அந்த மருந்தோட சேர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்து நம்ம அலோபதிக் மருந்துகளை எடுத்துக்கோம். மருந்துகளோட சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது பல விஷயங்களை சார்ந்தது. அந்த சைடு எஃபெக்ட் கம்மி பண்ணுறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அந்த மருந்தை நம்ம எந்த சாப்பாட்டு பொருளோட சேர்த்து சாப்பிட்றோம், வேறு எந்த மருந்தோட சேர்த்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களை பொறுத்தது. ஒருவேளை உங்களுக்கு மருந்துகளோட சைடு எஃபெக்ட் கம்மியாகணும்னா அது எந்த வழிமுறையில் நம்ம உடலில் செலுத்துகிறோம் அப்படிங்கிறதுல மூலிமா கூட உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கம்மியாகும். உங்களுக்கு இதை பற்றி முழு விவரம் தெரியணும்னா புத்திசாலி சீடனும் IV மருந்துகளும் அப்படிங்கிற என்னுடைய வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க்கில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து எப்படி சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். என்ன வியூவர்ஸ், தகவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன்.